Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. அமெரிக்காவில் பணியாற்றும் இந்தியர்கள் தங்களது விசா புதுப்பிப்புக்காக இந்தியா வந்திருந்த நிலையில் மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்வதற்கான நேர்காணலில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் அவர்கள் மீண்டும் அமெரிக்கா திரும்ப முடியாமல் சிக்கியுள்ளனர். ட்ரம்ப் நிர்வாகம் இந்த நேர்காணலில் சில மாற்றங்களை செய்திருப்பதே தாமதத்திற்கு காரணமாகி இருக்கிறது. ஜனவரியில் நடைபெற இருந்த இந்த நேர்காணல்கள் தற்போது மார்ச் ஏப்ரல் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விசா என்பது அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள் வழங்கும் அனுமதி போன்றது. ஆனால் விசா மட்டும் கிடைத்துவிட்டால் அமெரிக்காவுக்குள் நுழைந்துவிட முடியாது. அதற்கு விசா முத்திரை அவசியம். விசா கிடைத்தவர்கள் அமெரிக்க தூதரகத்திற்கு சென்று நேர்காணலில் பங்கேற்க வேண்டும். இதில் வெற்றி பெற்றால் பாஸ்போர்ட்டில் விசா முத்திரை ஸ்டிக்கர் ஒட்டப்படும். இது இருந்தால் மட்டுமே அமெரிக்காவுக்குள் நுழைய முடியும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே அமெரிக்காவில் வேலை செய்து விசா காலாவதியாகிவிட்டது எனில் விசா முத்திரையும் காலாவதியாகிவிடும். ஆனால் அமெரிக்காவில் தங்கியிருக்க குறிப்பிட்ட காலம் வரை அனுமதி இருக்கிறது. அதை I-797 மற்றும் I-94 என சொல்வார்கள். இந்த தேதி காலாவதியாகிவிட்டால் அமெரிக்காவில் தங்கியிருப்பது பிரச்சனை அல்ல. ஆனால் தேதி முடிவடைகிறது எனில் விசா முத்திரை கட்டாயம் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதற்காக பலரும் இந்தியாவுக்கு வந்து செல்வார்கள். இப்படி இந்தியா வந்தவர்கள் மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்ப முடியாததை போல ட்ரம்ப் நிர்வாகம் செக் வைத்திருக்கிறது. அதாவது மீண்டும் விசா முத்திரைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு தீவிர சமூக வலைதள ஆய்வு மேற்கொள்ள ட்ரம்ப் நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது. இதன் காரணமாக அமெரிக்க தூதரகத்திற்கு சென்று நேர்காணலில் பங்கேற்பதற்கான தேதிகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் H-1B விசா வைத்திருக்கும் இந்தியர்கள் கடுமையான பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கின்றனர். நீண்ட காலம் இந்தியாவில் தங்குவது வரி விதிப்பில் சிக்கலை உருவாக்குகிறது. இந்தியாவில் அதிக நாட்கள் தங்குவது வரி அபாயத்தை உருவாக்கும். ஒரு நிதியாண்டில் 182 நாட்களுக்கு மேல் செலவழித்தால் வெளிநாட்டில் சம்பாதித்தாலும் இந்தியாவுக்கு வரி கட்ட வேண்டும். இது H-1B விசா வைத்திருக்கும் இந்தியர்களுக்கு சிக்கல். இரண்டாவது பிரச்சனை, நேர்காணல் காரணமாக தாமதமாவதால் சில அமெரிக்க நிறுவனங்கள் ஊழியர்களை இந்திய கிளைகளுக்கு தற்காலிகமாக மாற்றியுள்ளன. வெளிநாட்டு முதலாளிக்கு வரி பொறுப்பு உருவாகுமா என ஆராய்ந்து வருகின்றனர். ஊதியத்துடன் கூடிய விடுமுறை முடிந்தும் திரும்பாவிட்டால் பணி நீக்கம் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல முக்கிய வருவாய் ஈட்டுவோர் இந்தியாவில் சிக்கி தவிக்க மனைவி அல்லது குழந்தைகள் அமெரிக்காவில் பிரிந்து வாழ நேரிடுகிறது. அமெரிக்க வாடகை செலவுகளை தொடர்ந்து செலுத்துகின்றனர். அதே வேளையில் இந்தியாவில் சம்பளமின்றி அல்லது குறைந்த சம்பளத்தோடு வாழக்கூடிய கடினமான சூழ்நிலை நிலவுகிறது. சட்ட உள்கட்டமைப்பு இல்லாத சிறிய அமெரிக்க நிறுவனங்கள் இந்த சிக்கலை கையாள முடியாமல் ஊழியர்களை பணி விலகுமாறோ அல்லது ஊதியமில்லாத விடுப்பில் செல்லுமாறோ கட்டாயப்படுத்துகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த புதிய உத்தரவால் அமெரிக்காவில் குடியேற விரும்பும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கும் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவின்படி தெற்காசியா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மொத்தம் 75 நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வரும் மக்களுக்கான குடியேற்ற விசா வழங்கும் நடைமுறை நிறுத்தப்பட உள்ளது. பாகிஸ்தான், வங்கதேசம், மியான்மர், சூடான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியேறுவதால் அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்ற காரணத்தை முன்வைத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த 75 நாடுகளிலிருந்து வரும் மக்களுக்கு இனி குடியேற்ற விசா வழங்கப்படாது என அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய நடைமுறை வரும் ஜனவரி 21 முதல் அமலுக்கு வரும் என கூறப்படுகிறது. இந்த உத்தரவால் லத்தீன் அமெரிக்கா, கரீபியன் தீவுகள், ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசியாவைச் சேர்ந்த கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. கல்வி, வேலை, குடும்ப இணைப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக அமெரிக்காவில் குடியேற திட்டமிட்டிருந்தவர்களுக்கு இந்த முடிவு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் இந்த 75 நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் அமெரிக்காவில் குடியேற விரும்பும் இந்தியர்களுக்கு இந்த உத்தரவால் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த உத்தரவு கடும் அதிர்ச்சியாக அமைந்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த முடிவு குடியேற்ற கொள்கைகள் தொடர்பாக உலகளவில் மீண்டும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. மனித உரிமை அமைப்புகளும் பல்வேறு நாடுகளும் இந்த உத்தரவை தீவிரமாக எதிர்கொண்டுள்ளன. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்தே குடியேற்ற கொள்கையில் தீவிரம் காட்டி வருகிறார்.
அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பை வெளிநாட்டினர் குறிப்பாக இந்தியர்கள் பறித்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தினார். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அடிமைகள் போல போர் விமானங்களில் நாடு கடத்தப்பட்டனர். இது உலகம் முழுவதும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கிடையே அமெரிக்காவில் ஐடி துறை உள்ளிட்டவற்றில் பணியாற்றுவதற்காக வழங்கப்பட்டு வந்த H-1B விசா நடைமுறைகளில் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். விசா கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திய நிலையில் இது தொடர்பாக ஐடி நிறுவனங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுக்கு எதிராகவும் கெடுபிடி காட்டி வரும் ட்ரம்ப் அந்த நாட்டுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு 500% வரி விதிப்பை அமல்படுத்தும் சட்ட மசோதாவை கொண்டுவர முயன்று வரும் நிலையில் அந்த வழக்கும் நீதிமன்றத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசியா நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவுக்கு குடியேறுவதை தடுக்கும் வகையில் புதிய குடியேற்ற விசா வழங்கும் நடைமுறையை டொனால்ட் ட்ரம்ப் அமல்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.